Hi friends, welcome back our channel. Last time வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லாஃப்ட்ல புதுசா ஒரு கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டேன். அத வந்து பாத்தீங்கன்னா வீடியோவாவும் வந்து போட்டுருந்தேன். அது என்ன கலெக்ஷன் அப்படினு பாத்தீங்கன்னா அது வேற ஒண்ணும் இல்ல, கிரவுண்ட் ரோலர் தான் பாத்தீங்கன்னா பை பண்ணியிருந்தேன். பை பண்ணது என்னவோ கிரவுண்ட் ரோலர் தான். குவாலிட்டி வைஸ் எல்லாமே வந்து ஓகே தான். ஆனா அவங்க வந்து நம்மள வந்து ஏமாத்திட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இது மாதிரி ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ. என்னடா ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபீமேலுக்கு ஆல்ரெடி தலை சுற்று வந்து ஃபீமேலை வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, கோழி பிடிச்சி அடிச்சிருச்சு, அது ஆயிடுச்சு இது ஆயிடுச்சுன்னாங்க. இது வந்துட்டு யாருக்கு காது குத்துறதுன்னு சொல்லிட்டு தெரியல. அது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக வந்து சொல்லிட்டாங்க, இது மாதிரி வந்துட்டு இருக்குது ஃபீமேலு, பட் ஆனால் ப்ரீடிங் கெப்பாசிட்டி இருக்குது அது இதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. சரிங்களா, மேலுக்கு ஐஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஏரி இருக்குது, மற்றபடி ஓகே தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. என்ன ஒயிட் ஏரி இருக்குது அப்படின்ட்டு, ஏன்னா இது வந்துட்டு நான் லாஸ்ட்டு 2 டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட பை பண்ணியிருந்தேன். சரிங்களா, இப்போ 3rd டைம் பை பண்ணும்போது யாராக இருந்தாலும் ஒரு நம்பிக்கையாக தான் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க. சரிங்களா, அந்த நம்பிக்கையை கொடுத்து முட்டாள்தனமாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஏமாந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். என்ன அப்படின்னா முட்டாள்தனமாக நான் ஏமாந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலுக்கு ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா ஏறி இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி ஓகே, ஐரிஸ் வந்து ரொம்ப ஒயிட்டாக இருக்குது போல் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு பண்ணி முட்டாள்தனமாக அந்த ஐரிஸை வீடியோ கூட வாங்காமல் நான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கினது என்னுடைய தப்பு. என்ன நடந்துச்சு, பேர்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. பேர்டோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 4.8K. சரிங்களா, பஸ்ஸோடைய சார்ஜோடு சேர்த்து 4.8K ப்ரீடிங் பேரு கெப்பாசிட்டி அந்த ரேட்டுக்கு வராது. இருந்தாலும் அவங்க அந்த ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர்டை வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கினேன். பட் ஆனால் வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பேர்டில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த மேலுக்கு ஒயிட் ஏரி இருக்குதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த ஒயிட் வேறு ஒன்றும் இல்லை. மேல் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ்டு மேலு, எப்படி பார்த்தாலும் 7 to 8 இயர் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஒயிட் ஏரி இருக்குதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது ஒயிட்லாம் ஏறல, ஐயில் வந்து பார்த்திங்கன்னா பூ விழுந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் வந்து புற விழுந்துருச்சு அப்படின்னா அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் வந்து ரிமூவ் பண்ணால் தான் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு தெரியும். இதே மாதிரி பேர்ட்ஸுக்கும் சரி, அந்த பைத்தியக்காரன் புத்தியே வந்து பாருங்கள், எனக்கும் கண்ணில் பூ விழுந்துருச்சு அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, பேர்ட்ஸுக்கு அதிகமாக ஏஜ் ஆகிடுச்சின்னும் போது இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஒன்றும் இல்லை, அந்த கருவிழி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஆகிடும். சரிங்களா, சும்மா லைட்டாக ஒரு லேயர் அவுட்லைன் மட்டும் பார்த்திங்கன்னா பிளாக்காக இருக்கும், மற்றபடி அந்த கருவிழி ஒயிட் ஆகிடும். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கண்ணே வந்து தெரியாது. இப்போது கண்ணு தெரியாத பேர்டு வச்சு நான் என்ன பண்ணுவேன், அந்த மனுஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்கிறேன், நான் தான் சொல்லி தானே கொடுத்தேன், நான் சொல்லாமையா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட்ஸ். சரி ப்ரோ மாற்றி கொடுங்கன்றேன். இல்லை ப்ரோ அதெல்லாம் மாற்றிலாம் கொடுக்க முடியாது, நான் ஒன்றும் ஏமாற்றிலாம் கொடுக்கல, ஒயிட் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கும், ப்ரோ இது மாதிரி கண்ணில் வந்து பூ விழுந்துருச்சு தேவைப்பட்டால் பாருங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சரிங்களா, இது நானாக இருக்கவே வாங்கிட்டு மூடிட்டு அமைதியாக வச்சுருக்கேன். வேறு யாருன்னா இருந்தால் தூக்கி வீசியிருப்பாங்க அவன் மூஞ்சிலே. இந்த மாதிரி பேர்டை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. இது வந்து ஏன் உங்கள்கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணுறேன், நான் ஏமாந்தது கூட எனக்கு வந்து பெருசாக தெரியல, இதை வந்துட்டு ஏன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரும் இந்த மாதிரி வந்து ஒயிட் ஏறிடுச்சு மயிர் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பேர்டை எடுக்காதீங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர்டு ஏஜ்டு பேர்டாக இருந்தால் கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா பூ விழுந்துருச்சு அப்படின்னா அந்த பேர்டு வேலைக்கு ஆகாது, அதுக்குன்னு சொல்லிட்டு ப்ரீடிங் ஆகாதுன்னும் கிடையாது, சிக்ஸை வந்து காப்பாற்றணும் சொல்ல முடியாது. சரிங்களா, எல்லா கெப்பாசிட்டியுமே இருக்கும், பட் ஆனால் ஒரு சைடு பார்வையே இருக்காது. அதை நீங்கள் பார்த்து கொஞ்சம் சேஃபாக நார்மலான பேர்ட்ஸை நீங்கள் பாதுகாக்கிறத விட இந்த பேர்ட்ஸை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான கேர் கொடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, அடுத்த வீடியோவில் அந்த பேர்டோடைய ஐயை வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ணுறேன். சரிங்களா, பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க, தெரியாதவங்க நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, அந்த பாவி ஒழுங்காக வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட்டு வந்து பார்த்திங்கன்னா பூ விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த பேர்டை நான் பையே பண்ணியிருக்க மாட்டேன். தெரியாதனமாக பை பண்ணிவிட்டு நான் வச்சுட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கேன். இன்னுமே வந்து நான் பேர் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். பேர் பண்ணால் மட்டும்தான் அது என்ன கெப்பாசிட்டின்னு தெரியும். இது எங்கே தெரியுமா பை பண்ணேன், அதையும் சொல்கிறேன், நீங்கள் யாரும் வாங்காதீங்க. சரிங்களா,
வாங்குங்க. ஆனால் வந்துட்டு டீட்டெயிலாக வந்து கேட்டு தெளிவாக வந்து பேர்டு எடுங்க. விழுப்புரம்னு நினைக்கிறேன், லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம். அங்கே வந்துட்டு டீ கிங் லாஃப்ட், பேர் டீ கிங் லாஃப்ட். மறுபடியும் சொல்கிறேன், டீ கிங் லாஃப்ட். கேர்ஃபுல்லாக வந்துட்டு பேர்ட்ஸ் வந்து பை பண்ணுங்கள். இதை வந்து நான் வாங்கி ஏமாந்து இப்போல நான் வாங்கினதால் நான் இப்போ ஏமாந்துட்டேன். இப்போ இதே வந்துட்டு வேறு யாருனா வாங்கியிருந்தால் அவங்க வந்து ஏமாந்துருப்பாங்க. சரிங்களா? அதனால் ஒரு பொருள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராப்ளத்தையும் என்ன கெப்பாசிட்டியில் இருக்குதுன்னு சொல்லி கொடுங்க. ஏன்னா நீங்கள் அதால் சம்பாதிக்கிறீங்க. சரிங்களா? இப்போ என்ன நீ 4800 இப்போ நீ என்னை ஏமாத்தின அப்படின்னா உனக்கு எவ்வளோ போகும்னு நீயே வந்து பார்த்துக்கோ. இந்த வீடியோவை மேபி இந்த டீ கிங் லாஃப்ட் அவங்களுமே வந்து பார்த்துட்ருப்பாங்க. எனக்கு பயம் கிடையாது. சரியா? நீ கொடுத்ததை தான் நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். அடுத்த வீடியோவில் அந்த பேர்டோடைய ஐ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா போடுறேன். சரிங்களா? பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். பாய்.